ரீசண்டாக ஒரு கோல் ஒன்று வந்தது. அப்போ ஒரு பெண் கதைச்சாங்க. கதைச்சிட்டு சொன்னாங்க, சார் என்னோடய லைஃபே நிம்மதி இல்லாமல் இருக்குது என்னோட கணவரால். என்னோட கணவர் ஒரு மாதமாக வீட்டுக்கு வாரதில்லை, 1 மந்த்தாக வீட்டுக்கு வாரதில்லை. வேறையா ஒரு ரூம் ஒன்று எடுத்து அவர் தனியாக இருக்கிறார். நான் சில நேரங்களில் கோல் பேசினாலும் ஆன்சர் பண்ணுறாரு இல்லை, ஆனால் பிள்ளைகளோட பேசுகிறார், அவ்வளவுதான். என்னோட பேசுகிறது இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு ஒரு மனப்பாதிப்பு ஈக்குது போல சார். ஸோ நீங்கள் கட்டாயம் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணணும். நான் எப்படி சரி ஹஸ்பண்டை கூட்டி கொண்டு வரேன் உங்கள்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், ஓகேம்மா, நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து ட்ரெயினிங் சென்டருக்கு கூட்டி கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அதே போல் அவங்க ஒரு மாதிரியாக ட்ரெயினிங் சென்டருக்கு கூட்டி கொண்டு வந்தாங்க. கூட்டி கொண்டு வந்த பிறகு அந்த மனைவி அவங்க பேசுகிறாங்க, எல்லாம் கதைக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஓகேம்மா, நீங்கள் கோல்லேயே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இப்பயும் சில விஷயங்கள் சொல்கிறீங்க. அவள் சொல்லும் வரைக்கும் ஹஸ்பண்ட் சைட்டில் உட்காந்து கொண்டு பேசாமலாம் கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் ஒன்றையும் பேசலை. அப்பொழுது நான் அவளோட ஹஸ்பண்ட்டை சொன்னேன், ஓகே, மனைவிட்ட சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் ஒரு 1 ஹவர் வெளியில் இருங்க, 1 மணித்தியாலம் வெளியில் இருங்க, என்னோட ஹஸ்பண்டை என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறேன், தைரியம் இருங்கன்னு சொன்னேன். அதோட நான் அவரோட மனைவி சந்தோஷமாக வெளியே போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு ஹஸ்பண்டோட நான் அவரோட நான் கவுன்சிலிங் மெத்தடில் பேச ஸ்டார்ட் பண்ணினேன். நான் பேச ஸ்டார்ட் பண்ணப்போ நான் என்ன காரணத்துக்காக நீங்கள் இப்படி ஒரு மாதமாக தனியாக ரூம் எடுத்துக்கிறீங்க என்னன்றதை கேட்குற நேரம் அவருடைய பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்தார். சார், நான் வெளியில் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் ஒரு சேல்ஸ் ரெப் ஆகிக்கிறார். எவ்வளவோ கஷ்டப்பட்டு அலைஞ்சி ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு, சார் உங்களுக்கு தெரியும் தானே, ஆண்களுடைய வேலை, ஒவ்வொரு வேலையும் எந்த வேலை எடுத்துக்கொண்டாலும் அந்த வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். சில ஏச்சி கேட்டுக்கொண்டு வேலையை செய்வோம். நிறைய வேலை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். அதுவும் சேல்ஸ் ரெப்பாக இருந்தால் சார் என்னவெல்லாம் கஷ்டம்ன்றதும் உங்களுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கின்னு தானே சார். நான் அந்தளவு கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ விஷயங்களை சமாளிச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஈவினிங் நான் சந்தோஷமாக வீட்டில் போய்ட்டு சரி கொஞ்சம் நிம்மதியாக கேளுமேன்னு வீட்டுக்கு போனால், நான் வீட்டுக்கு போன பிறகு சார் வீட்டுக்கு போக என்ட்ராகக்குள்ளேயே ஏண்ட மனைவி பிரச்சனைகளைத்தான் சார் சொல்கிறேன். அது இல்லை, இது இல்லை, அந்த சாமனம் இல்லை, இந்த சாமனம் இல்லை, இவ்வளோ அப்படி பிரச்சனைகளை சொல்லுவா. அது மட்டும் நிற்காது சார். சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரமே அவள் அப்படி பேசினா, இவ இப்படி பேசினா, அவங்க கால் பண்ணாங்க, அவர் இது வாங்கிக்கிறாராம், அது வாங்கிக்கிறாராம், அந்த வீட்டிலேருந்து பிரச்சனையாம், இப்படித்தான் சார். இதை நான் எத்தனையோ தடவை மனைவிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் வீட்டுக்கு வந்த உடனே இதெல்லாம் பேசாத, எங்களோட விஷயங்கள் மட்டும் கதை, பிரச்சனைகள் தூக்கி வைக்காதன்னு சொன்னேன். ஆனால் என் மனைவி கேட்குற மாதிரியே இல்லை. எனக்கு இதை கேட்டு சார் வெளியிலேயும் ஸ்ட்ரெஸ், வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நிம்மதி இல்லை. இதனால் சார் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு பயத்தில் தான் நான் தனியாக ஒரு ரூம் எடுத்து ஈக்கிறேன். மனைவிக்கு தேவையான செலவை கொடுக்குறேன், குழந்தைகளோட பேசுகிறேன், கொஞ்சம் நிம்மதி வைக்கிறேன் சார். அதுதான் காரணம்னு அவர் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும்னு சொல்லி அதை பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி நீங்கள் தனியாக ஒரு ரூம் எடுத்தீங்க பாருங்க, அது பெஸ்ட் சைக்காலஜிக்கல் தெரப்பின்னு சொன்னேன். நீங்கள் உண்மையாக ஒரு பெஸ்ட்டான ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. ஏண்டா அந்த டைமில் உங்களுடைய டிப்ரெஷனுக்கு உள்ளுக்கு போகாமல், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளுக்கு போகாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி ஒரு ஆக சிறந்த ஒரு தெரப்பி நீங்களாகவே எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட் கவுன்சிலிங். நீங்கள் அந்த சண்டை நேரம் என்கிட்ட இதை சொல்லியிருந்தாலும் கூட நானும் அதை உங்களுக்கு சஜஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரித்தார். அவர் சிரித்தார். அதோடு நான் அவரோடெல்லாம் பேசிட்டு உண்மையாகவே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
அவர் தெளிவைக்கிறார். அவருக்கு கவுன்சிலிங்கும் தேவையில்லை. அவர் மன ரீதியில் ஆரோக்கியம் வைக்கிறார். அப்போ நான் உடனே என்ன செஞ்சேன்னு சொன்னால் அவட மனைவியை கூப்பிட்டேன். உள்ளுக்கு வாங்கம்மான்ட்டு கூப்பிட்டதும் சந்தோஷமாக வந்தாங்க. உட்காந்து சொன்னேன், ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிறார் வேண்டாம். அப்போ நான் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் வெளியில் போயிட்டீங்கன்னு சொல்லி. என் ஹஸ்பண்டை முன்னுக்கு நாங்கள் மனைவியை அந்த டைமுக்கு ஒரு தரக்குறைவாக கதைக்கக்கூடாது. அதனால் ஹஸ்பண்டை முன்னுக்கும் நாங்கள் மனைவிக்கு அட்வைஸ் பண்ணுறது மனைவி விரும்ப மாட்டாங்க. அப்படித்தானே? மனைவிட முன்னுக்கு ஹஸ்பண்டுக்கு அட்வைஸ் பண்ணுறதையும் ஹஸ்பண்டும் விரும்ப மாட்டாங்க. அப்போ கவுன்சிலிங்கில் அது வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் நான் அவரை கொஞ்சம் வீக்க சொன்னேன். அவர் போயிட்டார். நான் அவளை மனைவிட்ட சொன்னேன், அவருக்கு இல்லை கவுன்சிலிங் தேவைம்மா, உங்களுக்கு தான் தேவை. அவள் ஷொக் ஆகிட்டாங்க. இது என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கா கவுன்சிலிங் தேவை? உங்களுக்கு தான் தேவை, நீங்கள் ஹஸ்பண்டுக்கு இல்லை. அப்போ எல்லாத்தையும் விளங்கப்படுத்தினேன். அந்த விளங்கப்படுத்தினது தான் இப்போ சொல்ல போகிறேன். அன்பான பெண்களே, மனைவின்ற அந்தஸ்து அது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. சரியா? ஒரு மனைவி தன்னுடைய கணவரை சரியாக புரிஞ்சு கொள்ளணும். கணவன் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு பிறகும் அவங்க வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தோடு அவங்க ஃபேஸ் பண்ணுறது, இந்த உலகத்தோடு நடந்து கொள்வது, அவங்க வெளியில் அவங்களோட பிஸ்னஸ், அவங்களோட தொழில் எல்லாமே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். எத்தனையோ ஏச்சை கேட்டுக்கொண்டு, எத்தனையோ பேச்சுகளை கேட்டுக்கொண்டு, எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் அவங்க உழைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் தாண்ட மனைவிக்கும் பிள்ளைகளுக்காக வேண்டித்தான். சரியா? அதை வெளியில் போய்த்து வேலை செஞ்சால் தான் அந்த அருமை விளங்கும். அது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும், ஒரு ஷாப் ஒன்றில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு ஆண் ஒரு வேலை அவன் செய்கிற நேரம் அவன் படுற வேதனை அவனுக்கு தான் தெரியும். அங்குள்ள மேனேஜர்ட்டாலே ஏச்சு கேட்கலாம். அந்த மேனேஜருக்கும் டிப்ரெஷன், அவருக்கு அது கொச கடத்துல ஏச்சு வரும். அவர் அவரோட முழு ஸ்ட்ரெஸ்ஸையும் பணியோட லேபர்ஸுக்கு காட்டுவார். டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு பிஸ்னஸில் கஸ்டமரை அவரை சாட்டிஸ் பண்ணுறதுக்காக எவ்வளவோ பேசணும், அவ்வளோ பேசணும். சரி, இன்னும் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு ஆண் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு வாரது மனைவி கிட்டால ஒரு ஆறுதல், தனது குழந்தைகள்கிட்ட ஒரு ஆறுதல் கிடைக்கணும்னு தான் வாரு. ஒரு ஆண் வீட்டுக்கு வந்ததுமே பெண்களே, மனைவின்ற அந்தஸ்து இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்கிறேன், வீட்டுக்கு வந்ததும் அந்த ஆண் கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு அன்பா அரவணைப்பா கேவா நடந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஆணுடைய டயர்ட், எரிச்சல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போயிட்டு வந்ததும் நீங்கள் அவங்கள்ட்ட உங்களோட வீட்டு பிரச்சனையோ, உங்களோட சூழல் பிரச்சனையோ, உங்களோட குடும்ப பிரச்சனையோ எத்தி வைக்காதீங்க. அவர் வரட்டும், வந்ததும் அவருக்குரிய டீ காஃபிகளை கொடுத்து, அவங்களுக்கு சாப்பாடுகளை கொடுத்து, அவங்க கொஞ்சம் வந்து வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு அவங்கள பொடி வாஷ் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் ரிலீஃபாக உட்காந்து கொஞ்சம் மூச்சு எடுக்கிறதுக்கு கொடுங்க. கொஞ்சம் மூச்சு எடுக்கணும். சரியா? ரிலாக்ஸ் எடுத்துக்கு போகிறவோ அரவணைப்பா, அன்பா, ஏதாவது தேவைகள் இருந்தால் அந்த தேவைகள் அன்பாக அவங்கள்ட்ட கேளுங்க. இப்படி கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் சின்ன கொண்டிருக்கு, இது தேவையாம், அது தேவையாம், அவ்வளோதான். பிரச்சனைகள் அவங்க மண்டே கொண்டு போகாதீங்க. உங்களோட உண்மை இதை சொன்னால், உங்களோட வாப்பா இதை சொன்னார், உங்களோட தங்கச்சி இதை சொன்னால், உங்களோட மச்சான் இது இப்படி கதை அப்படி கதை பிரச்சனை, எனக்கு அதை வாங்கி தரல, எனக்கு இதை வாங்கி தரல, அதெல்லாம் தேவையில்லை. உங்களோட ஹஸ்பண்டுடைய மூடை நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். அவர் எந்த மாதிரி மூட்ல வர நேரமே முகத்தை பார்த்தா விளங்கு. ஒரு டயர்டில், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில், டிப்ரெஷன் முகத்தில், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தானே, வரக்கொள்ள தெரியும் தானே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அவரை சந்தோஷம் வைக்கிற டைம்களுக்கு சில விஷயங்களை சொல்லுங்கள். அவர் டென்ஷனாக கவலை வைக்கிற டைம்களுக்கு ஒன்றையுமே சொல்லாதீங்க. இதனால தான் நிறைய கணவனுக்கு தனது மனைவியை காட்டவும் இல்லாத நிறைய கணவன்மா தனது வீட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. போனால் மனைவி பாம்பே ஆகிக்கிறான்னு தான் பிரச்சனை. இதை விளங்கி கொண்டால் குடும்ப வாழ்க்கை சிறப்பான முறையில் பயணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பெண்ணுக்கு நான் அவ்வளோ கவுன்சிலிங் பண்ணதும் அவளோட கண்ணால் கண்ணீர் வந்துச்சு, உணர்ந்து கொண்டான். சரி, இது நீங்களும்